Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Example 2.42 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the 8th term of an GP அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 9, 3, 1 etc. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா T8 கண்டுபிடிக்கணும் GPல. AP அப்படின்னா என்ன ஃபார்ம்ல இருக்கும்? TN கண்டுபிடிக்கிறதுக்கு A plus N minus 1 into D. அதே மாதிரி GPக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா TN is equal to A R power N minus 1. இதுதான் வந்து ஜிபியோட டிஎன் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? T8 கண்டுபிடிக்கணும். ஸோ T8 வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த சீக்வன்ஸ்ல இருந்து நம்ம ஏ எடுத்து எழுதலாம், டி எடுத்து சாரி ஜிபினா ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஏபிக்கு தான் டி கண்டுபிடிப்போம், ஜிபிக்கு ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ என்னது 9, ஆர் என்னதுன்னா 3/9, T2 by T1. So R is equal to T2 by T1 is equal to 3/9 which is equal to 1/3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. So R is equal to 1/3 அப்படின்னு வேல்யூ இருக்கு. A வந்து 9 நமக்கு தெரியும். இப்போ TN ஃபார்முலா என்னது? GPக்கு TN is equal to A into R power N minus 1. So TN A into R power N minus 1 அப்படின்றதுல Nக்கு பதிலா 8, T8 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 8 போடுறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு A என்ன வேல்யூ 9, R வந்து 1/3 அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். ஸோ 9 into 1/3 பவர் N minus 1, அப்போ 8 minus 1. சரிங்களா? 8 minus 1 அப்படின்னா 7. ஸோ 9 into 1/3 the whole power 7 இருக்கு. இந்த 1/3 7 டைம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. நம்மளுக்கு கேன்சல் பண்ணவும் மல்டிபிள் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ 7 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 1, இது வந்து 3 இருக்கும். இங்கேயும் 1 ஆயிரும். இப்போ இந்த 3 போயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81. இதுக்கும் 9 வருது, இதுக்கும் 9 வருது. இந்த ரெண்டு 9 மல்டிபிள் பண்ணா 81. 81 into 3, இந்த 81 3 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா 3 8 3s are 24. So 243. Therefore 1/243 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. Therefore T8 is equal to 1/243. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.